OPOS என்பது ஒன் பாட் ஒன் ஷாட். சமைக்கும் முறையை எளிமைப்படுத்தவும் எரிபொருள் சிக்கனத்தை மனதில் கொண்டும் உருவாக்கப்பட்ட சமையல் முறைதான் இந்த OPOS. இந்த முறையில் சுவையாக சமைப்பதற்கு உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் OPOS எக்யூப்மெண்ட்ஸ் மற்றும் ஸ்டாண்டர்ட் OPOS ரெசிபிஸ் தேவைப்படும். அது பற்றிய கூடுதல் விவரங்களுக்கு 9965557180 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும். நான் இப்போ நின்று கொண்டிருக்கக்கூடிய இடம் மரம் பால் பண்ணையினுடைய மத்தியில் நம்ம நின்றுட்டு இருக்கிறோம். இங்கே பால் பண்ணையில் மரம் பால் பண்ணையில் அவர்கள் பல்வேறு விதமான பொருட்கள் தயாரிக்கிறாங்க. பால் மட்டுமல்ல, பல பொருட்கள் தயாரிக்கிறாங்க. அவர்களோட மரம் பால் பண்ணையினுடைய முக்கியமான நிர்வாகிகள் 3 பேர். இந்த 3 பேரோடையும் நம்ம இன்னைக்கு OPOS குக் பாட்டில் அவங்க பொருளையே யூஸ் பண்ணி என்ன பண்ண போகிறோங்கிறத பார்ப்போம். சார் வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நல்லா சார். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். சார் நம்மளுடைய ப்ராடக்ட் ரேஞ்ச் எல்லாமே இருக்குது. ஆல்மோஸ்ட் எல்லாமே கொண்டு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். எண்ணெய், நெய், இட்லி மாவு. இந்த இட்லி மாவுக்கு ஒரு விசேஷம் இருக்குது. என்ன சொல்லுங்கள்? மற்ற இடத்துலலாம் நீங்கள் இட்லி மாவு வெள்ளையாக இருக்கும். ஆமாம், நம்மளுக்கு கருப்புளுந்த முளை கட்டி பண்ணுறோம். அதனால் இட்லி மாவு பார்த்தீங்கன்னா கருப்பாக இருந்தாலும் அந்த பழைய காலத்து டேஸ்ட் அப்படியே அருமையாக வரும். இது ட்ரெடிஷ்னலாக எடுத்துன்னு வரணுன்னே இதை லான்ச் பண்ணோம் சார். ஐ திங்க் 1.5 year ஆயிடுச்சு. இது இந்த இதுக்கு உளுந்து தோசை அப்படிம்பாங்க. அது மாதிரி கருப்பு உளுந்து தோசை, இட்லி எல்லாமே பண்ணலாம். அண்ட் பன்னீருடைய ஸ்பெஷாலிட்டி ஏற்கனவே சொன்னீங்க. பன்னீர் வித் வேவாட்டரோட இருக்குதுங்கிறது. அதுக்கப்புறம் இது ராஹனி. நம்ம மார்க்கெட்டில் கிடைக்கிறது பாஸ்டரைஸ் ஹனி. இது ராஹனி. எகைன் யூ ஹேவ் இது மரம் தயிர், மரம் நாட்டு சர்க்கரை, மரம் தேங்காய் எண்ணெய் இல்லையா? ரைட். இதுல இருந்து இப்போ என்ன சார் பண்ண போகிறோம்? நம்ம பால் பண்ணையில் இருக்கிறோம். பால் வச்சு தான் சார் பண்ணுவோம். பால் பாயசத்தில் ஆரம்பிச்சோம். ஸோ ஸ்ட்ரைட்டாகவே நம்ம பாயசம் இதுக்கு பண்ணுறதுக்கு போய்க்கலாம். லிட்டை ஓப்பன் பண்ணுங்க. இந்த ரோபோட் தம்பி தானே பாயசம் பண்ண போகிறது. ஓப்பன் பண்ணி வச்சுங்களா? எடுத்துட்டு முதல்ல பால் 1/2 லிட்டர் பால், உங்களுடைய மரம் மில்க். இது பாஸ்மதி ரைஸ் ஆல்ரெடி சோக்ட் அண்ட் ட்ரைன்டு. அதை சோக்ட் அண்ட் ட்ரைன்டு அதை அப்படியே போட்டுக்கலாம். ஏலக்காய், சுகர், சர்க்கரை தேவையான குங்குமப்பூ, கண்டென்ஸ்ட் மில்க். கலக்கணுமா? அப்படியே வச்சுக்கலாம் சார். எதுவும் பண்ண வேண்டாம். இப்போ எல்லாம் அதுவே பார்த்துக்கணும். உள்ளே வச்சுட்டு வேண்டாம், எல்லாம் அது பார்த்துக்கணும். லிட்டை க்ளோஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் அப்படியே மெனுக்கு போயிட்டு பாயசம் மூடு இருக்கும். ஆன் பண்ணிக்கலையா? 15 நிமிஷத்தில் நம்ம கிண்ட வேணாம், கிளற வேணாம், பாயசம் அப்படியே ரெடி ஆகிடும் சொல்கிறாங்க. பார்ப்போம். நீங்கள் இப்போது நம்மளுடைய பால் பண்ணி வெளியேருந்து பார்க்குறதுக்கு காலையில் ஆயிடுச்சுன்னா எங்களுக்கு பேக்கை போட்டுருந்தோம்னா முன்னால் பாக்கெட்டை போட்டு போயிடுவார். அதுதான் எங்களுக்கு தெரியும். ஊரில் இருந்தோம்னா அது வேறு. மாடு நம்ம வீட்டிலே கறந்து கொடுப்பாங்க. அது வேறு விஷயங்கள். இங்கே ஒரு சிட்டியை பேஸ் பண்ணி, சென்னை சிட்டியை பேஸ் பண்ணி இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கிராமத்துலேருந்து பாலை மேனுஃபேக்சர் பண்ணி சப்ளை பண்ணுறதுல நீங்கள் வாட் யூ ஃபீல்ங்க? இந்த மாதிரி இருக்குது. டெய்லி காலையில் 4 மணிக்கு சார் பால் கறக்கிறதுக்கு ஆரம்பிப்பாங்க. 4 மணிலேருந்து 7 மணிக்குள்ளே கலக்கிற பாலை அடுத்த அரை மணி நேரத்துக்குள்ளே கொண்டு கூல் பண்ணி ஆகணும். இந்த விஷயத்தை டைமிங் ஒவ்வொரு நாளும் ஃபாலோ பண்ணணும். இந்த ஒவ்வொரு நாளும் ஒரு நாளைக்கு இன்றைக்கி நான் 3500 லிட்டர் வருது இன்றைக்கி அப்படின்னா, நாளைக்கு 3500 லிட்டர் வரும், 3700 லிட்டர் வரும். ஒரு 2 நாள் கழித்து 2800 லிட்டர் வரும். அது என்னென்னா கிளைமேட்டினுடைய சுச்சுவேஷன் பொறுத்து, மாடுடைய முயற்சியை பொறுத்து சில டைம் குறையும் ஏறும். பட் எதுவாக இருந்தாலும் ஒரு 10 நாள் நல்ல மாடு பசும்புல் நல்லா மேயும், நல்லா பால் திக்காக கொடுக்கும், நிறைய கொடுக்கும். ஒரு 4 நாள் 5 நாள் அதுக்கு தேவையான தீனி கிடைக்காது. அப்போ பாலுடைய அளவு குறையும், குவாலிட்டியும் டென்சிட்டியில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வரும். நேச்சுரல். நாங்கள் எந்த ஒரு ப்ராசஸும் பண்ணுறது கிடையாது. வர பால் வர மாதிரி கறந்து கஸ்டமருக்கு கூல் பண்ணி பாட்டில் பேக் பண்ணி எத்தனை டைமில் அந்த குவாலிட்டியோடு சேர்க்கும்போது சிலருக்கு என்னென்னா ஒரு 10 நாள் குவாலிட்டி நல்லா இருந்ததுங்க, திக்காக இருந்தது, இந்த 2 நாள் 3 நாளாக பால் சரியில்லை, தண்ணியாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க. பட் நாங்கள் எந்த ஒரு இதில் ஆக்டிவிட்டீஸும் பண்ணுறது கிடையாது. இதுவாக உண்மை. மாடு என்ன கொடுக்குதோ அதை கூல் பண்ணி
கரெக்டான அந்த குவாலிட்டி என்ன கொடுக்குற மாடு கொடுக்குற குவாலிட்டியோட இருக்குமே நம்ம கஸ்டமர் கொடுக்குறோம். இதில் எங்களோட வந்து இன்விடேஷன் எதுவுமே கிடையாது. ஃபுல் பண்ணுறது, டைம் ஃபாலோ பண்ணுறது, இது மட்டும் தான் எங்களோட இது. ஒவ்வொரு நாளும் நாங்கள் வந்து காலையில் 4 மணிக்கு ஆரம்பித்து நைட்டு 10லேருந்து 11 ஆகும். டெலிவரி பண்ணுற பேட்ச் வந்து மறுநாள் காலையில் வரையும் ஒர்க் பண்ணுவாங்க. இங்கே வந்து இங்கே ஒர்க் பண்ண வரவங்க வந்து காலையில் 8 மணிக்கு வருவாங்க. 8 மணிலேருந்து வாஷிங் முடிஞ்ச உடனே ஃபில்லிங்கு, பேக்கிங் முடிஞ்ச உடனே கோல்ட் ஸ்டோரேஜ் போயிடும். இந்த ஒர்க் வந்து டெய்லி காலையில் 8லேருந்து ஈவினிங் 3 மணி வரையும் நடக்கும். அதுக்கு பிறகு க்ளீனிங், அதுக்கப்புறம் உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் இருக்குது. க்ளீனிங் முடிஞ்ச உடனே டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து நைட் 8 மணிலேருந்து ஆரம்பிக்கும். நைட் 8 மணிக்கு ஆரம்பித்து மறுநாள் காலையில் வரைக்கும் டெலிவரி நடக்கும். காலையில் வந்து அங்கே இருக்கிற டெலிவரி பாய்ஸ் வந்து காலையில் 5லேருந்து 6 மணிக்குள்ளே கஸ்டமருக்கு போய் சேர்க்கணும். இது எல்லாமே டெய்லி டைம் ஃபாலோ பண்ணி நாங்கள் ஒவ்வொரு நாளும் தூக்கம் இருந்தும் இல்லாமையும் ஃபாலோ பண்ணிட்டு வரோம். ஸோ இந்த 24 ஹவர்ஸ் சைக்கிள் ஆக்சுவலாக இப்போ பால் வந்து 24 ஹவர்ஸ் இவர் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் படுற கஷ்டத்தெல்லாம் மறுநாள் காலையில் நாங்கள் எடுத்துன்னு போய் சேர்க்குறப்ப அந்த டெலிவரி பாய்ஸோட ஃபைனல் அவுட்புட்டு தான் நீங்கள் பார்க்குற பால் வந்துருச்சு அப்படின்ட்டு. இந்த 24 ஹவர்ஸில் படுற கஷ்டங்கள் மட்டும் இல்லாமல் சயின்டிஃபிக்லி இட்ஸ் ப்ரூவன். 4 டிகிரியில் இருந்தால் யூ ஹேவ் அ மில்க் ஸ்பாயில் ஆகாமல் இருக்கும். அண்ட் இட்ஸ் 2 days தான் மேக்ஸிமம் அதோட லைஃப். இது ரெண்டும் வந்து கிரவுண்ட் ரூல். ஸோ நான் வந்து ஒரு நாள் இங்கே வச்சுருந்தேன், அடுத்த ஒரு நாள்லேருந்து 1.5 நாள் தான் கஸ்டமர்கிட்ட இருக்க முடியும். இதுக்குள்ளே அவங்க காய்ச்சிடணும், இல்லாட்டி அவங்களும் 4 டிகிரியில் ஃப்ரீசரில் வைக்கணும். இந்த மாதிரி விஷயம் இதெல்லாம் வந்து கஸ்டமர் சைட்லேயும் நமக்கு நல்லா சப்போர்ட் பண்ணால் தான் கொஞ்சம் பக்காவாக பண்ண முடியும். பட் கஸ்டமர்ஸ் இப்போ நாங்கள் அதான் சொன்னேன், 40 லிட்டர்லேருந்து 4000 லிட்டர் வர்றப்ப கஸ்டமரோட சப்போர்ட் இது எப்படிலாம் பண்ணணும், எந்தெந்த இடத்துல எது பண்ணணும் அப்படின்னு நம்ம இதை மாதிரி சொன்னோன்னா தெரிஞ்சுக்கிறாங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க. கெட்டு போச்சுன்னா நாங்கள் ஃப்ரீ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி எதனால் அது கெட்டு போச்சுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஆடட் வாட்டர் எப்பயுமே கிடையாதுன்றதுல தெளிவாக இருக்கும். அதை வந்து கஸ்டமர் வீட்டுக்கே போய் லாக்டோமீட்டர் போட்டுலாம் செக் பண்ண காலம் உண்டு. நாங்களே காமிச்சிருக்கோம், பண்ணி பால் தண்ணியாக இருக்கு பண்ணுறப்ப லாக்டோமீட்டர் எடுத்துன்னு போய் இப்போல்லாம் ரிப்போர்ட்ஸ் கொடுத்தோடனே அவங்களே அக்ரி பண்ணிக்கிறாங்க. சில பேர் எப்படியும் சொல்லுவாங்க, அப்படி சொல்லுவாங்க. இட் ஹேப்பன்ஸ் இன் யூ கான் சாட்டிஸ்ஃபை 100% அப்படின்ற மாதிரி. அதாவது இந்த பாலை வந்துட்டு உங்கள் வீட்டில் நீங்கள் சொன்ன மாதிரி உங்கள் வீட்டில் பார்க்கக்கூடிய பாலுக்கு பின்னாடி வந்து இவ்வளோ உழைப்பு இருக்குது. அதே மாதிரி இந்த தொழில் மட்டும்தான் வந்து என்றைக்குமே லீவ் இல்லாத ஒரே தொழில். இப்போ நியூஸ் பேப்பருக்கு கூட வந்து வருஷத்தில் ஆயுத பூஜைன்னு ஒரு நாள் லீவ் இருக்குது. இந்த தொழிலுக்கு வந்து என்றைக்குமே லீவ் கிடையாது. கஸ்டமருக்கு எல்லா நாளுமே நாங்கள் ஆண்டவனோட இதனால் இது வரைக்கும் வந்து பால் தடையில்லாமல் கொடுத்துட்டு இருக்கோம். ஒரு நாள் கூட தண்ணி இல்லாமல் கொடுத்துட்ருக்கோம் இத்தனை வருஷத்தில். இதை வந்து நாங்கள் வந்து ஒரு ரெக்கார்டாகவே வந்துட்டு பண்ணியிருக்கோம். சில காம்படிட்டிவ் ப்ராடக்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 3% 4% வாட்டர் இருக்கிறது வந்து வாட்டர் வரும் சார் அப்படின்னு சொல்லிலாம் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஓகே, பட் ஆனால் நாங்கள் வந்து வாட்டரே ஆட் பண்ணாமல் வாட்டர் இல்லாமல் பால் கொடுக்க முடியுன்றத 5 வருஷமாக அவர் சொன்ன மாதிரி 5 வருஷமாக ரெக்கார்ட் மாதிரி தான் அதை பண்ணிகிட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் அந்த பசும்பாலுன்ற கான்செப்டில் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. என்னென்னா இப்போது இவர் சொல்லிட்டாரு கஸ்டமர்கிட்ட போய் ரீச் ஆகிடுது, இவர் எவ்வளோ கஷ்டப்படுறாரு, இது எல்லாத்தையும் மாரி இந்த எண்ட் யூஸர் இருக்காங்களே அவங்க அதை அந்த காய்ச்சிறப்ப அந்த மேலே ஒரு அந்த மஞ்சள் ஆடை வரும். அப்போது வந்து அவங்க வந்து சொல்லுவாங்க, தம்பி நான் வந்து சின்ன வயசில் பார்த்து மாதிரி அப்படின்னு அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் சார் அதை வந்து அவங்க சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா அப்போ எங்களுக்கு ஏற்படுற சாட்டிஸ்ஃபேக்ஷன். எங்களுக்கு ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா கோஸ்டல் வந்து சத்தனப்பள்ளி, பொன்னூர் இந்த ஊர்லாம் போகும்போது தனியாகவே இந்த ஆடையை தனியாக போட்டு அதை வந்து இது பண்ணி மேகடைம்பாங்க. கரெக்ட், அது தனியாக அந்த க்ரீம் வந்து தனியாக வந்து கொடுப்பாங்க. மீகடை அது வந்து எரும மாட்டு பாலில் இருந்தால் 8% நல்லா கம்ப்ளீட்டாக எடுத்து வச்சு அது மட்டும் தனி. நீங்கள் கேர்டு கேட்டிங்கன்னா தனியாக வரும், இந்த மேகடை வந்து தனியாக வரும். அது நீங்கள் இப்போ சாப்பிட்டு கையெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சோப் போட்டு தான் வாஷ் பண்ணணும். இந்த அளவுக்கு அந்த திக்னஸ் அதில் இருக்கும். இப்போ நம்ம தயிரை சாதத்தில் போட்டு சாப்பிடும்போது அந்த ஃபீலிங் உங்களுக்கு கிடைக்கும். இருக்கும். நார்மலாக வந்து திக் கயிறு தயிர்னு சொல்கிற இதில் கூட அது வராது. நம்ம தயிரை வந்து சாப்பிட்டு போட்டிங்கன்னா சோப்பு போட்டு வாஷ் பண்ணாமல் அந்த இது வந்து ஃபேட் வந்து போகாது. இன்னொரு விஷயம் சார், நம்ம வந்து நம்ம பண்ணுற அத்தனை ப்ராடக்டும் வந்து ஃபுல் க்ரீம் மில்கில் தான் பண்ணுறோம். டோன்டு மில்கில் எந்த ப்ராடக்ட்டும் பண்ணுறதில்ல. அந்த நேச்சுரல் மில்க்லேயே பண்ணும்போது நீங்கள் சொன்ன மாதிரி அந்த பழைய காலத்தை எல்லா மனமும் குணமும் சுவையும் கண்டிப்பாக கிடைக்கும். அதுதான் வந்து எங்களுடைய ஒரு இது.
என்ன விஷயம் என்னென்னா, நாங்கள் ஆரம்பித்த நாள்லேருந்து மழை, காற்று, வெள்ளம், எந்த பிரச்சனை, கொரோனா, எந்த பிரச்சனையும் இது வரைக்கும் கடவுள் புண்ணியத்தில் ஒரு நாளும் லீவ் விடல. அதில் நிறையா இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடந்தது சார். கொரோனா சமயத்தில் சொன்ன மாதிரி திடீர்னு பார்த்தீங்கன்னா டச் பண்ணால் கொரோனா வந்துடும். அதை மாதிரி சொன்ன காலத்தில் நம்ம போய் பாட்டில் வச்சா அவங்களால எடுக்க மாட்டேங்கிறாங்க. பாட்டிலில் கொரோனா வந்துடும்னாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணோன்னா வித்தின் 2 days நாங்கள் வந்து பேக்கெட் யூனிட்டு வித்தின் 2 days அதாவது யூ கான் ஜஸ்ட் பிலீவ் கொரோனா லாக்டவுனு இதுலேயும் கஷ்டப்பட்டு வாங்கி அப்போ பேக்கெட் பண்ணோம். நாங்கள் பாக்கெட் கவர் ஆல்ரெடி பிளான் பண்ணியிருந்ததுனால கொஞ்ச நாள் கவரில் போட்டு கொடுத்துட்டு இருந்தோம். திடீர்னு பார்த்தீங்கன்னா கவர் காலியாச்சு, எல்லாம் லாக்டவுனு, கவரே பேக் பண்ண முடியல. நார்மல் பிளாஸ்டிக் கவரில் பேக் பண்ணி மரம் வந்து ஒரு டைப் பண்ணி அது இல்லை சீலிங் மிஷின் இல்லை, எங்களுக்கு வந்து இன்னொரு ஹெல்ப் பண்ணார். அந்த மேனுஃபேக்சர் பண்ணுறவர், அந்த கவர் மேனுஃபேக்சர் பண்ணுறவர், பிரிண்டிங் பண்ண முடியாது, பிரிண்டிங் பண்ணாத பிளைன் கவர் தரேன் அப்படின்னு பிளைன் கவர் அதை வாங்கிட்டு அன்றைக்கே வந்து இவர் வந்து ஒரு சின்னதாக ஒரு ப்ரோமோ ஒன்று ரெடி பண்ணுறாரு. ஃப்ரம் திஸ் டு திஸ் அப்படின்னு அது மாதிரி டிசைன் பண்ண கவரை காமிச்சிட்டு அதுலேருந்து பிளைன் கவர். ஏன்னா எங்களால் இப்போ பிரிண்ட் பண்ண முடியல, ஆனால் இது மரம் பால் தான் நம்புங்க அப்படின்னு சொல்லி டேட்டு பேட்ச் நம்பரை மட்டும் நீங்கள் நம்புங்கன்னு சொல்லி பேட்ச் நம்பர் மட்டும் போட்டு வெறும் ஒயிட் இதில் கொடுத்தோம். அப்பையும் கஸ்டமர்ஸ் எங்களை நம்பி வாங்கினாங்க. எந்த இடத்துலையும் எங்களை டவுட்டே படல. நாங்கள் சொன்னால் அதை நம்பிக்கிட்டு கேட்டுட்டு இருந்தாங்க. இல்லை, அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமா நாங்கள் நடந்துக்கிட்டோம். அது ஒரு முக்கியமாகும். இல்லை பரவாயில்ல, 5 வருடங்கள் கண்டினியூஸாக வந்து நீங்கள் சொன்ன மாதிரி என்ன புயல், மழை, கொரோனா, என்ன பிரச்சனை இருந்தாலும் இது வரைக்கும் ஒரு நாளும் ஒரு வேலையும் ஒரு நம்ம பையன் டெலிவரி பண்ணதை இன்ஸ்டாகிராமில் ஒரு வீடியோ எடுத்து போட்டிருந்தாரு. அதாவது பயங்கர மழையில் அந்த பால் பேக்கை வந்து ஒரு இதில் தண்ணிங்க அப்படியே அவர் இதுக்கு மேலே தண்ணி அப்படியே மிதக்க விட்டுன்னு அப்படியே போய் வீடை தேடி கொடுத்துட்ருக்காரு. ஒரு குழந்தை கை குழந்தை இருக்க வீட்டுக்கு பால் குடிச்சே ஆகணும். அதை எடுத்துன்னு வர்றப்ப ஒருத்தர் இன்ஸ்டாகிராமில் வீடியோ எடுத்து போட்டார். அது வந்து ஐ திங்க் 1 lakh வியூஸோ அந்த மாதிரி வியூ போச்சு. அது ரொம்ப டாக் ஆஃப் த டவுன் ஆச்சு. அந்த டயத்தில் வந்து நிறைய பேர் இதுக்காக உங்களுக்கு வந்து வயசானவங்களுக்கும் இந்த மாதிரி குழந்தைகள் இருக்கிற வீடுகளுக்கும் மெயினாக வந்து பாலை ரீச் பண்ணணுங்கிறதுக்காக வந்து நிறைய எஃபர்ட் நிறைய பேர் எடுத்துருக்குறாங்க. அவங்களையும் நம்ம சொல்ல முடியாது. டெலிவரி பண்ணுறவங்களும் வந்து இந்த வீட்டில் வயசானவங்க இருக்கிறாங்க, இவங்களுக்கு தேவை, இந்த வீட்டில் குழந்தைங்க இருக்கிறாங்க அப்படின்னா நிறைய இன்சிடென்ட்ஸ் வந்தது. அவங்க சிரமம் பார்க்காம போய் நமக்கு கொரோனா வந்துடுமோன்னு அவங்களும் பயப்படலையே இல்லையா? உயிரை பணையம் வச்செல்லாம் பண்ணியிருக்காங்க. அந்த தண்ணியில் எங்கே பள்ளம் இருக்கும், மேடு இருக்கும் அப்படின்னு தெரியாது. எங்கள் டெலிவரி பாய்ஸ் தான் சொல்லணும் சார். யூ ஹேவ் டு என்ன தான் வந்து நாங்கள் வந்து 90%, அதாவது கிணற 90% தாண்டினா பத்தாது சார். 100% தாண்டினா தான் உயிரோட போவோம். 90% தாண்டினா அதை மாதிரி நாங்கள் 90% எஃபர்ட் போட்டு எல்லாம் பண்ணாலும் அந்த டெலிவரி பாய்ஸ் வந்து அதை முகம் சொல்லிக்காமல் இது பண்ணாமல் எல்லா நாளும் வந்து லீவ்லாம் வந்து இல்லைப்பா கொரோனா இதெல்லாம் போக முடியாது எல்லாம் சொல்லி எல்லாம் சப்போர்ட் பண்ணாங்க. எல்லா பசங்களும், அதாவது சென்னையில் இருக்க 200 டெலிவரி பாய்ஸும் அது ரொம்ப ப்ராப்பராக எடுத்துன்னு போய் பண்ணாங்க. இன்றைக்கும் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுவும் ஒரு பெரிய இங்கேயும் ஊர் கட்டுப்பாடெல்லாம் நிறைய போட்டாங்க. ஒரு வீட்டிலேருந்து இன்னொரு ஊருக்கு போகக்கூடாது அப்படின்னு. அதையும் மீறி எங்களுக்கு வந்து அந்த சப்போர்ட்டு எங்களாண்ட ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப்ஸ் மொத்த பேரும் வந்து ஒரு நாளும் லீவ் போடாது வந்தாங்க. பட்டு அதெல்லாம் வந்து இன்றைக்கி நினச்சி பார்த்தா எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அவங்களுடைய சப்போர்ட் வந்து எங்களுக்கு ரொம்ப பெருமையாக. இந்த நேரத்தில் நீங்கள் வந்து 3 விதமான இது. ஒன்று உங்களுடைய இன்டர்னல் லேபர்ஸ் நம்பி உங்களுடைய பிளான்ட்டில் இருக்கக்கூடியவங்க, 2வது இங்கேருந்து உங்களுடைய லாஜிஸ்டிக் டீம் கொண்டு போய் சேர்க்கக்கூடியவங்க, ஐ மீன் அந்த டெலிவரி பாயிண்ட்ஸுக்கு சேர்க்கக்கூடியவங்க, அங்கேருந்து கஸ்டமர்ஸ்க்கு எடுத்துகிட்டு போகக்கூடிய 3 விதமான பீப்புளையும் நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்க. ஒரு கண்டினியூஸ் ஒரு சேஞ்ச், திருப்பி அங்கேருந்து உங்களுக்கு வந்து எம்டிஸ் வர்றது, திருப்பி அதை ரீஃபில் பண்ணுறது போகிறதுங்கிற அந்த ஒரு சைக்கிள். இவங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக அந்த 3 பேருக்கும் ஏதாவது ஸ்டார்டிங் ஃப்ரம் யுவர் ஓன் எம்ப்ளாயிஸ் என்ன சொல்லணும்? இப்போ ஏதாவது அவங்களுக்கு சொல்லுங்கன்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? தேங்க்ஸ் தான் சார். வேறு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? ஒரே வார்த்தை. இதை மாதிரி ஒரு செய்கிற இது வந்து இன்றைக்கி வந்து எங்கே வேணாலும் என்ன வேணால் வேலை கிடைக்கும். ஆனால் அவங்களாம் டெடிக்கேட்டடாக நமக்கோசரம் வேலை பார்க்குறாங்க. அந்த கமிட்மெண்ட் நீங்கள் இன்றைக்கி பார்த்துருப்பீங்க. கமிட்மெண்ட் லெவல் கொஞ்சம் கூட கம்மியாகாது. ஸோ பிக் தேங்க்ஸ் டு ஆல் தி. அவங்க வேலை என்னன்றதை உணர்ந்து ஒவ்வொருத்தரும் செய்யணுன்றது வந்து பெரிய விஷயம் சார். அதை வந்து எங்கள் எம்ப்ளாயிஸ் எல்லாருமே வந்துட்டு சுருக்கமாக போனால் அது எங்கள் வேலையை பார்க்க மாட்டாங்க. ஒவ்வொருத்தரும் அவங்க வீட்டு வேலையை பார்ப்பாங்க.
இல்லை அது காரணம் என்னென்னா 3 பேருமே 3 டிஃப்ரெண்ட் லைனில் இருந்தவங்க. நீங்கள் ஒரு ஐடி, முரளி ஒரு ஐடி, நீங்கள் ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல்டில் இருந்து இது எல்லாமே வந்து திருப்பி இத்தனை பேரும் வந்து அதாவது இது ரிமோட்டில் இருந்தால் மட்டும்தான் நடக்கும். எண்ணங்களும் மனசும் ஒரே ஒன்றா இருந்தால் மட்டும்தான். இல்லைன்னா நம்ம எல்லாரையுமே வாட்ச் பண்ணிட்டு நடக்க இருந்தாலும் எங்களுக்கு வந்து 3 பேரும் நாங்கள் ஒரே மாதிரி எண்ணங்கள் ஒரே மாதிரி இருக்கோம். அடிக்கடி சொல்லாத ஆர்குமெண்ட்ஸ் வரும். ரைட்டு தப்புன்றது மாரி அவன் சொல்கிறதும் மரம் நல்லா இருக்கணுன்றது தான், நான் சொல்கிறதும் மரம் நல்லா இவரு. அப்போ பர்பஸ் வந்து மரம் நல்லா இருக்கணுங்கிறது டிஃப்ரெண்ட் தாட் ப்ராசஸ் மாறுது. சரி ஓகே, ஆர்குமெண்ட்ஸ் வர்றப்ப கரெக்ட் யாரோ அப்படின்றத பேசி தீர்த்துக்கும். ஆல்மோஸ்ட் இதை பார்க்கும்போது எனக்கு வந்து ஓப்போஸ் எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஞாபகம் வருது. என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கிட்டத்தட்ட அக்ராஸ் தி வேர்ல்டு இந்த ஓப்போஸ் இல்லாத ஒரு நாடு அப்படிங்கிறது எங்கேயுமே இல்லை. எல்லா நாடுகளிலும் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 lakh ஃபேமிலிஸ் இதை ஓப்போஸ் மேலே ஒரு நம்பிக்கையோட ஓப்போஸ் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடியவங்க. நான் டாக் அபவுட் ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடியவங்க ஒரு 2 lakh ஃபேமிலிஸ். எங்களுடைய ஃபேஸ்புக் குரூப்பில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 1 lakh. இட் இஸ் அ க்ளோஸ் குரூப். ஏன்னா இது வந்து இட் இஸ் லைக் அ டீச்சிங். இது இந்த டவுட் என்னன்னா கேட்பாங்க, இதை எப்படி பண்ணலாங்கிற மாதிரி கேட்பாங்க. ஒரு 5 நிமிஷத்தில் ஒரு மீல் தயார் பண்ணலாமான்னு கேட்பாங்க. ஃப்ரம் நம்ம வந்து இப்போ ப்ரிப்பேர் பண்ணினதுனால இதை நம்ம பண்ணோம், இந்த ப்ரிப்பரேஷனுக்கு எவ்வளோ டைம் வேணும்னு கேட்பாங்க. இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா 1 lakh ஃபேமிலிஸ், 1 lakh மெம்பர்ஸ் ஆர் தேர் இந்த ஃபேஸ்புக்கில் மட்டும். அக்ராஸ் தி வேர்ல்டு பார்த்தீங்கன்னா 2 லட்சம் பேர், அனைவரும் 2 லட்சம் குடும்பங்கள் வந்து இன்றைக்கி இது பண்ணுறாங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி தான் இது ஒரு ட்ரஸ்ட் ஃபேக்டர் அண்ட் லாயல்ட்டி, ரைட்? நமக்கு வந்து ஒரு இதை நம்பி நம்ம போகலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க உங்களை நம்பி இருக்கிறாங்க. நீங்களும் அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கிறீங்க. கண்டிப்பாக சார். இப்போ ப்ரெஷர்ஸ் ஆஃப் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். டைமர் முடிஞ்சிருச்சு. ப்ரெஷர்லாம் செட்டில் ஆகிடுச்சு. ப்ரெஷர் கொஞ்சம் ரிலீஸ் பண்ணி பார்த்துங்க. இல்லை, ஓகே கம்ப்ளீட்லி. இப்போது லிட்டை ரிமூவ் பண்ணிட்டு ரைட். பாயசம் ரெடியா? சூப்பராக பாயசம் ரெடி ஆகிடுச்சு சார். அப்படியே இன்னர் வெஸ்ஸில் தூக்கி வெளியே வச்சுருங்க. கேஷ்யூ நட்ஸ் இருக்குது. நாங்க சார் சாப்பிட்டு பாருங்கள். நீங்கள் நாங்கள் சமைச்சிருக்கோம், நீங்கள் சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள் சார். சார் பொருளெல்லாம் எங்களுது, குக்கர் மட்டும் உங்களுது. சமைச்சிருந்தாங்கல்ல, கஷ்டமே இல்லாமல் சமைச்சிருக்கோம். சூப்பராக கஷ்டமே இல்லாமல் சமைச்சிருக்கோம். ரொம்ப நல்லா இருந்தது. எப்படி நல்லா சத்தமாக சொல்லுப்பா. நல்லா இருக்கு. சாப்பிடுங்க. பாயசம் நாங்களே செஞ்சது. ஆண்களாக செய்கிற பாயசம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சரி, நான் பண்ண பாயசம் நானும் சாப்பிட்டு பார்த்துருவேன். கரெக்டாக இருக்கா? ஸ்வீட்டு எல்லாமே ஓகே, சூப்பர். ஓகே சார், குக் பாட்டுக்கு ஒரு சூப்பர் தான் சார். சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரையும் எல்லாம் ஒரு எளிமையாக இருக்குது செய்கிறதுக்கு. எந்த ஒரு கஷ்டமும் இல்லை. மற்றபடி நம்ம சாதாரண அடுப்பில் செய்யணும், பாத்திரம் வச்சு செய்யணும்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். எவ்வளோ டைம் எடுக்கும். ரொம்ப குறைஞ்ச நேரத்தில் ரொம்ப ஈஸியாக ஒரு அருமையான ஒரு பொருள் சார் இது. இதை விட சொல்கிறதுக்கு எனக்கு வார்த்தை தெரியல.